ஒரு கோயில் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ 3 வெர்டிக்கலாக எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னா, ஒன்று வந்து பூரி வடை அது மாதிரி டீப். மெயின் சக்ஸஸ்க்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அந்த கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ஸ்ட்ரக்சராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா பெங்களூரில் இருக்கோங்க. பெங்களூரில் ஒரு ஒர்க்காக வந்திருந்தோம். அண்ட் இங்கே என்ன ரெஸ்டாரண்ட் செமையாக இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்துட்டே இருந்தேன். எல்லாருமே சேர்ந்து போட்ட ஒரே ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கஃபே. ராமேஸ்வரம் கஃபே நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லைங்க. அதனால் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லலாம் தான் இந்த விளாக். மென்ஷன் என்ன ரிவ்யூவில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பட்டர் சம் தோசை அண்ட் கீ கார்லிக் தோசை, கீ பொடி தோசை அண்ட் பொடி இட்லி இதெல்லாமே சூப்பராக இருக்கும்னு இருக்காங்க. ஆட் ஆன் ஃபில்டர் காஃபியும் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதனால தான் நமக்கு பக்கத்தில் எந்தெந்த ராமேஸ்வரம் கஃபே இருக்குதுன்னு தேடி பார்த்துருந்தேன். எனக்கு ஆசை இந்திரா நகர் போய் சாப்பிடணும் தான், ஏன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு பக்கத்தில் 10-15 மினிட்ஸ் ரைடில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி நகரில் எனக்கு ராமேஸ்வரம் கஃபே வந்து ஸ்பாட் பண்ணேங்க. அதனால தான் டேரெக்டாக இங்கே ஓடி வந்துட்டோம். அண்ட் இதுக்கு முந்தின நாள் நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கும்போது, தொன்னை பிரியாணி வந்து பெங்களூரில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த தொன்னை பிரியாணி மால்குடி அப்படின்ற கடையிலேருந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது, டீசெண்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, நல்ல சீரக சம்பா ரைஸு, மதுரை, எங்கள் ஊர் ராஜபாளையம், விருதுநகர் அங்கெல்லாம் சீரக சம்பா பிரியாணி கொஞ்சம் மசாலா கம்மியாக போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்ததுங்க. மால்குடி நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் வாங்க இப்போ நம்ம ராமேஸ்வரம் கஃபேல போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பட்டர் மசாலா தோசை அண்ட் கீ இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சேர்த்து பார்த்தா 245 சம்திங் வந்தது. ஓப்பன் பட்டர் மசாலா தோசை நல்லா செம்ம பட்டராக இருந்தது. நல்ல மசாலா அண்ட் தென் மேலவும் பட்டர் வச்சு தந்திருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க, பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருந்தது. அண்ட் பொடி இட்லி ஆஹா சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸோ இது சாப்பிட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே அது பட்ரு அப்படியே நல்லா தெரியுதுங்க. பட்ரு சூப்பராக இருந்தது, எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் பொடி இட்லியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அப்படியே திருப்பி போய் இன்னொரு பொடி இட்லி அண்ட் நார்மல் மசாலா தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. நார்மல் மசாலா தோசையும் எனக்கு கொஞ்சம் பட்டராக இருந்த மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓப்பன் பட்டர் மசாலானா எக்ஸ்ட்ரீம் பட்டர் ஓவர்லோடு அப்படின்ற மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரி இதை 3 வேர்ட்டிக்கலாக பிரிச்சுட்டாங்கங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாப் பண்ணுற மாதிரி பிரிச்சுருக்காங்க. அண்ட் சர்வ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா உடனே வந்துடுது, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்லாம் இல்லை. மேபி நான் ஏர்லி மார்னிங் போகிறதுனால அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய், இப்போ தான் ராமேஸ்வரம் கஃபே போயிட்டு வந்தோம். எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 டிஷ் தான் மெயினாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். கீ பொடி மசால் தோசை, ஓப்பன் பட்டர் மசாலா தோசை அண்ட் கீ பொடி இட்லி இதுதான் மெயினாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த காஃபியும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. என்னால் காஃபி குடிக்க முடியல, இதுவே ஓவராலிங்காக இருந்தது. அண்ட் என்ன இவங்களோட மெயின் சக்ஸஸ்க்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு உள்ளே போனோன்னே இந்த டிசைன் வந்து மாடர்ன் ப்ளஸ் லைக் முன்னாடி இருந்த டிசைனும் சேர்த்து அப்படியே போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிறதே அப்படியே ஒரு கோயில் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் ஒரு காம்பவுண்டெல்லாம் கிடையாது. எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வச்சு பெரிய ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சு டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் சிட் அவுட் ஏரியா கிடையாது, செல்ஃப் சர்வீஸ் கிடையவே கிடையாது. அவங்க சர்வ் பண்ணுறது கிடையாது, செல்ஃப் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு திண்டாக வச்சுருக்காங்க. கோயிலில் எப்படி வெளியே உட்காருவோமோ அந்த மாதிரி படியெல்லாம் பெருசாக வச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்ரௌடுன்னு பார்த்தா இத்தினூண்டு ஏரியாலேயே எக்கச்சக்க க்ரௌடை வந்து நீங்கள் அக்கம்பெனி பண்ணலாம். அண்ட் உள்ளே பார்த்தா ஃபியூ பெஞ்சஸ் மட்டும் போட்டிருக்காங்க. எதுனா எல்டர்லி பர்சனுக்காக ஃபியூ பெஞ்சஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 3 வெர்டிக்கலாக டிவைட் பண்ணிட்டாங்க. 3 வெர்டிக்கலாக எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னா, ஒன்று வந்து பூரி வடை அது மாதிரி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கெலாம். செகண்ட் வந்து தோசை,
பர்டிகுலர்லி ஃபார் தோசா அந்த வெர்டிக்கல். தேர்டு வந்து இட்லி பணியாரம், அதுக்கு மட்டும்தான் வெர்டிக்கல். ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு வெர்டிக்கலுக்கு ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா பார்த்து என்ன சொல்கிறேன், ஒரு வெர்டிக்கலுக்கு ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 6, 12, 18. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 18 ப்ளஸ் ஒரு 10ன்னு போட்டால் கூட ஒரு 30 மெம்பர்ஸ் ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 ஷிஃப்ட்டாக இவங்க வந்து 2 இல்லை 3 ஷிஃப்ட்டாக ஆப்ரேட் பண்ணாங்க. 90 மெம்பர்ஸ் பெர் இது. அண்ட் மெயின் என்னென்னா அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸுங்க. சாப்பாடு டேஸ்ட்டு கன்ஃபார்ம் சூப்பராக இருக்குது, இல்லைன்னு குறையே இல்லை. கிறிஸ்பியாக இருக்குது தோசை, நல்ல தடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. வச்சாலே பட்டர்லாம் செம்மையாக இருக்குது. கன்ஃபார்ம் டேஸ்ட் வைஸ் எதுவுமே இல்லை. ஆனால் எது ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டர் தாங்க சொல்கிறேன். அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ யாராவது கேஸ் ஸ்டடியாக எடுத்து இதை செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங், அவங்களுக்கு வச்சுருக்க கிளாரிட்டிங்க. அவங்க டிசைன் பண்ண மெனு ஆகட்டும், நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட கிளாரிட்டி. ஸோ அவங்க நீட்டாக பர்ஃபெக்டாக இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும். டீப் ஃப்ரைடு ஒரு ஐட்டம், தோசை ஒரு ஐட்டம், ஸ்டீம்டு குக் ஒரு ஐட்டம், இதுதான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கிட்டாங்க. வேறு எதுவுமே இப்போ அவங்க பெருசாகவே பண்ணவே இல்லைங்க. இந்த 3 இது மட்டும்தான் போட்டிருக்காங்க. 3த்துக்கும் அந்தந்த எக்ஸ்பர்ட்டை போட்டு செல்ஃப் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ அங்கேயே செல்ஃப் சர்வீஸ்ன்னொடனே உங்களுக்கு பெருசாக காஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் போய் சர்வ் பண்ணுற அவசியமே இல்லை அப்படின்னா அங்கேயே ஒரு காஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி தான். ஆனால் அவங்க சர்வ் பண்ணுற மக்கள் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க டிசைன் பண்ணது, அவங்க வச்சுருந்த கிளாரிட்டி. ஸோ இது நான் மெயினாக பார்க்குறேன். இப்போ மற்ற ஹோட்டல்லாம் கிளாரிட்டி இல்லையான்னு கேட்டால் கன்ஃபார்ம் கிளாரிட்டி இருக்குது. ஆனால் இவங்க ஸ்ட்ரக்சரே கிளாரிட்டிக்கு, அந்த கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ஸ்ட்ரக்சராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இது எனக்கு அங்கே போனோன்னு தாங்க தெரிஞ்சது. ஒரு கேஸ் ஸ்டடியாகவே பண்ணலாம். ஏன்னா மாடர்ன் வெர்சஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் திங்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே போனோன்னு தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைச்சது. ஓகே, இவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேஸ் ஸ்டடியாகவே இதை எடுத்து நம்ம பண்ண முடியும். அவ்வளோ ஐட்டம் உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா கன்ஃபார்ம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஆண்டர்ப்ரனராக ஆக போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட் திங் எனக்கு என்னன்னு கேட்டால் கிளாரிட்டி இன் மைண்ட். இவங்க டிசைன் பண்ண கிளாரிட்டி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். செகண்ட் தான் டேஸ்ட் எல்லாமே. எஸ், கன்ஃபார்ம் டேஸ்ட் தான் இருக்குது. பட் கிளாரிட்டி, இத்தனை பேர் தான் வருவாங்க, இவங்களுக்கெல்லாம் சிட் அவுட் ஏரியாலாம் நார்மலாக கீழே உட்கார்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம், இல்லை நின்று சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அவங்க வச்சுருந்த கிளாரிட்டி. அதுக்கேற்ற மாதிரி மெனு டிசைன் பண்ணியிருக்காங்க. மெனு வந்து பெருசாக எக்ஸ்ட்ரீமாக மெனுவெல்லாம் கிடையவே கிடையாது. சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. உள்ளே வந்தீங்கன்னா தோசை, இட்லி, பணியாரம், பூரி இது. ஸோ இது வந்து நீங்கள் ஊர் சைடு போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு நார்மல் மெனு தான். ஆனால் அதை இவங்க எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது தான் மேட்ரு. இது கன்ஃபார்ம் இதை பற்றி இன்னொரு பெரிய வீடியோவே பேசலாம் அப்படின்னு தான் நான் இருக்கேன். பார்ப்போம். ஓகேங்க, அன்டில் தென் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் see you, டாட்டா, பாய் பாய்.